எடுத்து வச்சுக்கோங்க. வாடி போய்ங்க யாரும் தூங்கக்கூடாது. ஹலோ ஹலோ ஹல் ஹலோ ஹல். இப்பொழுது இந்த 7 கரகத்தையும் 7 விடுகொண்டு முத்து மாரியம்மனாக விளம்பரத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த கரகத்தை எடுத்தா தன்னை பிடித்திருக்கும் பிடிகள் ஏவல் காத்து கருப்பு செய்வனிகள் வஞ்சனைகள் சொல்லக்கூடிய நோய் நொடிகளை அகற்றி எல்லோரும் எடுக்க முடியாது. இந்த கரகத்தை அந்த தெய்வ அணுக்கரகம் உள்ளவங்க மட்டும்தான் எடுக்க முடியும். அப்படி இருப்பதனால் இந்த கரகத்தை எடுக்க வேண்டும் என்றால் நம்ம ஊரில் குடிகொண்டிருக்கும் சொன்னேன். எப்போ சார் சொல்லுங்க. ஹலோ 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 ஹலோ. இந்த ஊர் மந்திர வளர்ப்புடி அந்த அரியபுர கருப்பண சுவாமி ஒரு அருளாலே இந்த 7 தெய்வங்களுக்கு ஒளி கொடுக்கக்கூடிய நேரத்தில் யாரும் தூங்கக்கூடாது. எல்லோரும் எந்திரிச்சு உட்காருங்கிறாய். எல்லாம் இளத்தவர்கள் ஈடுபட்டு பார்க்கலாம். திரைப்படக்காரி விளையாடும் மாறி அல்ல சத்தத்துக்கு இந்த மந்திர வளர்ப்புடைய அனைத்து பெருமட்டு இந்த அழைக்கின்ற சத்தத்துக்கு இங்கு அமுதற்கவர்கள் அறுபத்தி ஆடு வர வேண்டும். நீ மந்திர உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா இங்க அமுதற்கவர்கள் அனைவருக்கு காட்சி கொடுப்பது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா அழைக்கின்ற சத்தத்துக்கு துள்ளு குதிச்சு ஓடிவ பார்க்கலாம். வேப்பிள்ளைக்காரி விளையாடு மற்றும் அழைக்கின்ற சத்தத்துக்கு ஓடிவ பார்க்கலாம். மனுஷனுக்கு மனுஷன் விட்டு வர வெட்டப்படக்கூடாது. ஆக்காவுக்கு படிச்சதும் கும்மு சத்தம் விளைய சத்தம் தான் இங்க ஓடிவ பார்க்கலாம். தாகோ மைக்கெல்லாம் கூட நான் பாடிட்டு போச்சுக்காது. எப்படி பாட முடியும்? ஹலோ 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 ஹலோ. எல்லாம் ஜோர கை கட்டலாம். மனசுக்கு மனசு வைக்கணும்னா தெய்வத்துக்கு யாரும் வைக்கப்படக்கூடாது. இந்த உள்ளூர் தெய்வத்துக்கு எல்லாம் கை கட்டு பார்க்கலாம். அப்படியே ஏமா எதிரே பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க? கை கட்டணும். அப்படியே நம்ம ஊர் வந்தவங்களே உண்மையிலுமே வேற ஒரு எல்லைக்கெல்லாம் அங்கே எத்தனை எல்லைக்கு போயிருக்கோம். அங்க சின்ன குழந்தை எடுக்கணும் இந்த ஊருக்கார ஒத்த காலம் நிற்பாங்க. ஆனா இங்க யாருமே சொல்லவே எடுத்து ஊரமே கண்ணீர்களே குழந்தை பச்சை மண்ணுங்க. இதுக்காக தலைக்கு போல கை கட்ட முடியல அப்படின்னு சொல்ற அக்கா. இந்த கேமராக்கு அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பாவம் கை தட்டக்கூடாது. ஊருக்கார வரி கொடுக்கலையோ கை தட்டுக்குமா நம்ம ஊர் தெய்வத்துக்காக. குழந்தை ஓட்டி விசில் அடிச்சாத்தான் தெய்வம் வரும். சும்மா எல்லாம் தெய்வம் வராது. தாயே அம்மா அழைக்கட்டுமா, தாயே அழைக்கட்டுமா,
கோவில் பக்கத்துல இருக்க தொழில் இருக்க சாமி புரியல கொஞ்சம் வழி விடுங்க. இந்த 7 பூமரம் போங்க, கொஞ்சம் ஆளுக்கு போயிட்டு வாங்க. கொஞ்சம் பெண்களுக்கு அப்படியே பூமரம் கீழே மேல விழுக கூடாது. விழுகாம பொண்ணு சாமி போங்க. அப்படி லேசா அரியமலை கொஞ்சம் வழி விட்டு கொஞ்சம் பொறுமை போய் உன்னை அழைத்து போயிட்டு சாமி. இந்த கரகம் வர்றத சேர்த்து அரியமலை கருப்புசாமி பூசாரி தீபாவளி மட்டும் காட்டுங்க. விவிதி போட்டுறாதீங்க கரகத்துக்கு. விவிதி போட்டா அங்கேயே இடையில நின்றுக்கிற சாமி. கரகம் இங்க மேடைக்கு வராது. விவிதி மட்டும் போட்டு விட்டுறாதீங்க. தீபாவளி காட்டி அப்படியே கூட்டிட்டு வாங்க. கோவில் பேசுறா தீவிரம் மட்டும் காட்டுங்க. திருநீர் கூட்டி இறக்கிறாங்க. நாங்கள் திருநீர் கூட்டி இறக்கிறோம். கூட்டி பார்க்கலாம். அப்படியே போசாமி போசாமி வடக்கு வாசலிலே காத்து போகுவான். வெள்ளக்கு தூர ஏறி பவனி வருவான்.
திருநீர் போட்டு இறக்கிறாரு கூட்டி வாங்க அப்படியே ஹலோ ஹலோ அம்மா அழைக்கிறேனே தாகே அழைக்கிறேனே பரகம் எடுத்தாரே அழைக்கிறேனே அழைக்கிறேனே தாயே அழைக்கிறேனே இப்போ ஏழு ஒரு முத்துமாரி மொத்தமா கரகத்தை எடுத்திருக்கிறாங்க. எந்த ஒரு முத்துமாரி யாருக்குமே தெரியாது. இந்த ஒவ்வொரு தெய்வத்தை நான் பேர் சொல்லி அழைக்கும் போது அவங்க மட்டும்தான் கரகத்தை இறக்கி வைக்கணும். யாரும் இறக்கிடக்கூடாது. எல்லாருமே கொஞ்சம் எந்திரிச்சு முன்னாடி வாங்க. ஏன்னா எல்லாம் நிக்கிறாங்க, பின்னாடி கொஞ்சம் யாருக்கும் தெரியாது. கொஞ்சம் எல்லாரும் எந்திரிச்சு வந்து முன்னாடி வந்து இந்த ஏழு ஒரு முத்துமாரி தெய்வங்கள் இந்த ஊர் முதல்ல குடிகொள்ள போறாங்க. எல்லோருமே சூழ அந்த ஆத்தா மனசா நினைச்சு எல்லோருமே சூழ கை தட்டுங்க. மனுஷனுக்கு மனசை வைக்கப்படலாம், தெய்வத்துல யாரும் வைக்கப்படக்கூடாது. நம்ம உள்ளூர் தெய்வம் அந்த அறிவுமலை கருப்பண சுவாமியோட அரியமலை கருப்பசாமி இந்த ஊர் முதல்ல குடிகொள்ள போகிறார்கள். எழுவசோட கை தட்டு பார்க்கலாம். அப்படியே கை தட்டுறது கூட காசு கொடுக்கணும். 200 ரூபாய் கொடுத்தா யாரும் கை தட்டுனா விடிய விடிய கை தட்டுறீங்கல்ல. நம்ம சாமிக்காக கை தட்ட மாட்டீங்க எல்லாரும். ஒவ்வொரு கருத்தை கூப்பிடுறது சோற கை தட்டி விசில் அடிக்க பார்ப்போம். முதற்கரகன் முதற்கரகன் நாட்டாமல முத்துமாரி அப்படின்னா நாட்டாமல எழுத கொண்டு பெரிய அம்மையாக போட்டு அங்க வரக்கூடிய பக்தர்களாம் மீனி சிரித்துக் கொண்டவர்களோட தயாராகப்பட்டவள் நாட்டாமல முத்துமாரி ஒழுங்க பார்க்கலாம். தாவே அம்மா நாட்டாமலே அம்மம்மா உங்க பேரைத்தானே சொன்னேன். நாட்டாமல முத்துமாரி யாருன்னா வந்து கரத்தை இறக்கி வைக்கணுமா இறக்கி கூடாதா? பாரபட்சம் பார்க்க கூடாது. உன் பேரை சொன்னா நீயே வந்து கரத்தை இறக்கி வைக்கணும். ஆமா ஒருவர் பார்க்கலாம். தாயே அம்மா தாயே எத்தாயி சரவணனுக்கும் என்ன தெரியல என்ன பாசாமி மந்திரியை ஓட்ட அட சொந்தக்காரர்கிட்ட வந்து பிடிங்கம்மா வாங்கம்மா. சாமி வேதி போட்டுவிடியா நெல்லு சாமி. சரி கூப்பிடும் போது வாப்பா. திருவப்பூர் முத்துமாரி நீங்க அங்கனே ஆடிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்க மொத்தமா இறக்கி வச்சிருவீங்க. ஏழூர் முத்துமாரி அப்படி நீ ஆடி வந்தேன்னு எப்படி ஒரு அழகு ஆடி வருவ. ஏழூர் எல்லையில அந்த மைசாசுரனை அழிக்கிறதுக்காக அவனை வதம் செய்வதற்காக ஏழூர் எல்லையில் அவதாரத்துல பிறந்தவங்க தானே நீங்க.
நீங்களே இப்படி தாமதம் பண்ணா எப்படி? உங்களுடைய ஆட்டத்தை பார்க்கத்தானே எல்லாரும் வந்திருக்காங்க. ஓடிவ பார்க்கலாம். இரண்டாவது வருடம் திருவப்பூர் முத்துமாரி திருவிழித்தவள் அவதான் திருவப்பூர் முத்துமாரி. இங்கே ஓடிவ பார்க்கலாம். தாயே அம்மா திருவப்பூர் அம்மம்மா அங்க வரக்கூடிய பக்தர்கள் கொத்து கொத்தா மேல அம்மா போட்டு பாப்பா. மணல்வாரி அம்மை முடக்கம்மை இப்படி சொல்லக்கூடிய அம்மா போட்டு பாப்பா. அப்பேற்பட்ட கொன்னையூர் முத்துமாரி ஒளிவ பார்க்கல. தாயே அம்மா கொன்னையூர் இல்லை தாயாகப்பட்டவன். நான்காவது தரமாக தாயாகப்பட்டவன் நம்மூர் முதல்ல குடிகொள்ள போற. ஏமா யாருமே கை தட்ட விடாங்க வேண்டுதலையா? இல்ல இவங்கள சும்மா எடுத்துட்டு ஆடுறான்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல நாங்க சொல்றோம் புரியுமில்ல. எல்லாம் கை தட்டலாமே. தெய்வத்துக்கு தானே கை தட்ட சொல்றோம். தெய்வத்துக்கு தானே நாடகம் வச்சிருக்கிறீங்க. தெய்வம் தானே எடுத்து ஆடுவே. அதாவது தெய்வத்தை நம்புறவங்க தெய்வம், நம்பாதவங்களுக்கு பேய். அதுதான் ஒரு விஷயம். தயவுசெய்து எல்லாம் கை தட்டணுமா? தெய்வத்துக்கு கொஞ்சம் விசிலடிச்சு ஆரம்பத்தை உற்சாகப்படுத்துங்க. அப்பதான் தெய்வம் ஆடி வந்து இறங்குவாங்க. பெண் தெய்வத்துக்கு பிடிச்சது உண்மையிலுமே கும்மி சத்தம் குலவ சத்தம் தான். அதுக்காக சொல்ல வர எல்லாம் கை தட்டு பார்க்கிறவனே ஓடி வரமே உங்களுடைய அழகை பார்க்கணும்னா முன்னாடி வாங்க. இங்க வாங்க. நீ என்ன இருக்கிற கூட்டத்துக்கு போய் ஆடி அழகு எப்படி இருக்குதாயே? இங்க வா. உன்னுடைய அழகு பார்க்கறது எந்த இடமோ அங்க வந்துடணும். என்ன 2-3 நாள் வரை ஒண்ணு சொன்ன மாதிரி அங்கேயே அடிக்கிட்டு மொத்தமா அடிச்சு விடுங்க. ஆமா நீங்க யாரு போட்டி போடாத தப்பு கிடையாது. தெய்வம் நீ போட்டி போட்டீங்கன்னா நாங்களே என்ன பண்றது? இல்ல அப்படின்னா 4 கருத்து மொத்தம் போட்டு அடிச்சு நேரம் ஆயிடுச்சு. சொன்னா நீங்க இல்லைன்னா வரக்கூடாது. அங்கேயும் நின்னுக்கணும். வா பாக்கலாம். பேரை சொன்னோடனே ஓடி வரணும். பின்னாடி தங்க கூடாது. வா பாக்கலாம். நான் கனி வைக்கிறது ரொம்ப நேரம் ஆகாது. கனி வச்சு அப்படின்னா நீங்க தான் மாட்டிக்குவீங்க. தெய்வத்தை நான் காட்டி கொடுக்குற மாதிரி ஆகி போயிடும். பேரை சொன்னா நீங்களே வந்து கருத்தை இறக்கி வைக்கணும். ஓடி பார்க்கலாம். தாயே ஆடிவார அங்காளம்மா ஆதிமலையனோ அங்காளம்மா ஓடிவார அங்காளம்மா சோழக்கே இந்நேரமா ஹலோ. அண்ணே இருக்க இருக்க ரொம்ப குறையுது நானே. கொஞ்சம் ஏத்துவீங்க. நாங்களும் பாவம் நானே. உங்களை குறை சொல்றதுக்காக நாங்க அங்க இருந்தீங்க வரல. கோச்சுக்காம கொஞ்சம் மனசு வச்சு கொஞ்சம் ஏத்துவீங்க. இத்தனை பாக்ஸ் இருக்குல்ல, ஏத்தி வச்சா இப்படி கேட்கறது இல்ல. அவுட்ரே போங்க. நான் பேசுறேன் எனக்கு கேட்க மாட்டேங்குது. கிணத்துக்குள்ள இருந்து கத்துற மாதிரி இருக்குது. சொல்லி கோவப்படாதே பாவம். நீங்க உள்ளூர் செட்டா கூட இருந்துட்டு போங்க. எங்க மேல வருத்தப்படாதீங்க. கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ ஹலோ ஹலோ ஐந்தாவது கிழமை வைத்தூர் முத்துமாரி அப்படின்னா வைத்து விலை தீர்ப்பவள். அதாவது வைத்தூர் வெளியில குடிகொண்டு எத்தனையோ ஒரு குடும்பத்துல எத்தனையோ பெண்கள் எல்லாம் வயிற்றுல அவதிப்பட்டு துடிச்சு கொண்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வயிற்றுல ஒரு கட்டியது ஒரு ஆபரேஷன் பண்ணினாலும் அந்த வைத்தூர் ஆலயத்துக்கு போய் எத்தனையோ பெண்கள் எல்லாம் குழந்தை இல்லாம இருக்கிறாங்க. அந்த வைத்தூர் ஆலயத்துக்கு போய் வயிற்றுல மாவளுக்கு போட்டு நம்முடைய வயிற்று வினை தீர்ப்பவள். அந்த வருகிற வைத்தூர் முத்துமாரி எங்க ஓடிவா பார்க்கலாம் தாவே ஆமா வைத்தூர் அம்மம்மா சொல்ல மாட்டேன். 3 பேருக்கு மொத்தமா இருக்க வச்சிருவேன். ஏன் இருக்க பின்னாடி போற? உன் பேர் என்ன உன் பேர் என்ன உங்க என்ன சொல்லுங்க. வா முன்னாடி வாங்க சாமி வாங்கிடா அப்படியே கூட்டிவாங்க. இங்க ஓடியா 3 வைக்க நீ முன்னாடி வா. உங்க பேர் சொல்லி இங்க ஓடியா வாங்க இங்க வாங்க முன்னாடி வாங்க. ஏன் நீங்க ஆடுறீங்க? நீங்க ஆடிட்டு இருந்தாங்க மேல கருப்பு சாமி மற்றாலும் வர வேண்டாமாயா? வாங்கடா காத்தா. உங்க பேர் உங்களுக்கே தெரியலையா? 3 பேருக்கு மானியம் வந்து 3 இருக்காங்க. மறைச்சு வைங்க யார் யார் என்னன்னு. வைத்தூர் முத்துமான வைத்து வினை தீர்ப்பவள். அவளை எப்பேற்பட்ட அவதாரத்துல பிறந்தவ தாயி. உன் பேரைத்தானே சொன்னேன். வைத்து வினை தீர்ப்பவ தானே. ஓடி வரணுமா வரக்கூடாதா? ஓடிவ பார்க்கலாம் தாயே சாமி இந்த ஊர்ல தான் இப்படி கை தட்ட சொன்னா தட்ட மாட்டீங்க. பிள்ளை பிடிக்க சொன்னா பிடிக்க மாட்டீங்க. விபூதி போட்டோன்னே அருண்ன்ற கீழே விழுந்துருவாங்க. வந்து பிடிச்சிருக்காரு. அவங்க சொந்தக்காரங்க மாமா பக்கத்துல நில்லுங்க. பக்கத்துல எங்க நில்லுங்க மாமா சொந்தக்காரங்க. நீ பாடுப்பா. என் மாடு பாட்டு நம்ம பிடிக்கணும். என் மாடு பாடுவாங்க ஆடுவாங்க போவாங்க ஊருக்காக போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன செய்யறது? கண்ணபுரத்தா தாய். அதாவது சொன்னது அவங்களுக்கு புரியலாட்டி அவங்களுக்கு புரியாது. இது வள்ளிதுரம்மா 7 கிரகத்தை வச்சு சாமி அழைக்கிறது. இந்த மகமாய நாடத்துல மட்டுமே 7 எல்லையில் இந்த 7 தெய்வம் எப்படி பிறந்து வந்துச்சு. இந்த 7 தெய்வத்துக்கு காவலாக இந்த கருப்பணசாமி இந்த பூ உலகிலே 21 தெய்வங்கள் பிறப்பெடுத்து வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் காவலாக தான் வந்திருக்கிறார் இந்த கருப்பணசாமி. அதனால இந்த மகமாய நாடை உருவாகி வந்தது. அந்த மைசாசுரனை வதம் செய்தது அந்த சமயபுரத்து எல்லையில போய் சாஞ்சால் சமயபுரம் சாதிச்சது கண்ணபுரம் சொல்லி சமயபுரத்துல குடிகொண்டு வாழ்ந்து வருகிற அந்த சமயபுரத்து தாய். இவெல்லாம் அவதாரத்துல பிறந்தவங்க. தயவு செஞ்சு கை தட்டுங்க. உங்க பார்த்து தொட்டு வணங்குகிறேன். அப்படி கொலை கை தட்டுங்க தாயை மட்டும் ஆட்டாக்கடா. எங்களுக்காக இல்லாட்டு நாங்க போட்டுக்கு அறியாருக்கு கூட இல்லாட்டி கூட பரவாயில்ல. நம்ம தெய்வத்துக்காக கை தட்டுங்க. நாங்க அங்கே அதுக்குதான் கொடுப்போம். உங்களை சிரிக்க வைக்கிற சிரிக்க வைக்கணும். அருள் கொடுக்கிற நேரத்தில் அருள் கொடுத்து ஆடு வரக்கூடிய சக்தி எங்களுக்கு உண்டு. நாங்களாம் கோவில் பூசாரிய தயவுசெய்து பார்த்து தொட்டு வணங்கிக்கிறேன். கண்ணபுரத்து தாய் அப்படின்னா கண்ணபுரத்து எல்லையில குணகொண்டு கண்ணுக்குள்ள அம்மையாக போட்டு பார்க்கக்கூடியது இந்த கண்ணபுரத்து தாய் கருமாறி புத்துக்குள்ள உருவந்து பாம்பாக உருமாறி நம்மளெல்லாம் காத்து வருகின்றார். 1 தலை பாம்பு 5 தலை பாம்பு 10 தலை பாம்பு நாகப்பாம்பு நாகமாக உருமாறி நாகத்துல மேலே ஏறி கருமாரி அம்மை குடிகொண்டு காட்சி கொடுப்பா. அவதான் இந்த கருமாரி தாய்க்காக கை தட்டு பார்க்கலாம். இந்த தாய் பாம்பாக எப்படி ஆடி வர பார்க்கலாம். ஆனந்தமாக இந்த ஆத்தாவுக்கு குறையோடு பார்க்கலாம். முடியும் அம்மா பாப்பு பாடம் எடுக்கி
அகச்சது கண்டவரும் இந்த சமயத்து தாயாகப்பட்டவர்களுக்கு மஞ்சத்தனை ஊத்துவே இந்த குழந்தை ஆடி மனக்குழந்தை இறக்கணும். ஆனா ஒரு விஷயம், முன்னாடி 7 பேரு நான் வான்னு சொன்னப்ப ஏன் வராம தேங்கி நின்னாங்க காரணத்தை இப்ப நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. ஏன்னா 7 பேருமே கன்னிகிரியாத குழந்தைகள், கழுத்துல மாங்கனியாத குழந்தை இந்த கரை எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மஞ்சத்தண்ணி ஊத்தணும் முறைப்படி. அது எனக்கு ஊத்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த 7 பேருமே அக்கா தங்க வீடு பிடிச்சி நின்னது அவளுக்கு இறக்கி வச்சு. ஏன்னா கருப்பண சுவாமி சமயபுரத்தாத்த காட்சி கொடுத்து அதுக்கப்புறம் இந்த 7 பேருக்கு மஞ்சள் தண்ணி ஊத்துவாங்க. இப்ப இந்த ஒரு தெய்வத்துக்கு மட்டும் மஞ்சள் தண்ணி ஊத்த போறோம். ஏன்னா இந்த ஊர் முந்தையிலே அந்த சமயபுரத்து தாய் அருளால விடுபட போகிறா, அதுக்காக எல்லாம் கை தட்டுப்பாங்க அப்படின்னு சொல்றா. ஒரு செம்பட ஊத்துனேன், அப்புறம் விடிய காலையில 7 பேருக்கு வயனை ஊத்தி விட்டுலாம். இங்க ஆடுவ பாக்கல தாயே எங்க ஆட்டம் மதுரை அவட்ல ஹலோ 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 அப்படி ஏத்துனேன். ஹலோ 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 அம்மா சிலுக்க சிலுக்க வரலே ஆபாலில பாசிக்க வரலே அம்மா சிலுக்க சிலுக்க வரலே ஆபாலில பாசிக்க வரலே பரந்து பரந்து வரலே நமக்கு வரலே பரந்து வரலே பரந்து பரந்து வரலே ஆயிரமா பரந்து வரலே கீழே இறக்கணும். ஏன்னு விடுல கீழே விடுன ஆனா கீழே இறக்கூடாது. கீழே இறக்கி தூக்கிட்டு போ, நீட செத்து உட்கா தூக்கிட்டு போற. ஆனா விடு, துணியை கீழே எடுத்துட்டு விடுன. அப்படியே விட்டுனே போதும். மைந்த சிவனங்களே, மைந்த சிவனங்களே, நன்றாக உள்ள போய் கங்காத்த வேண்டும். சென்று வருவாய். சக்தி பிரகாரம் இந்த 7 எல்லையிலே 7 சக்தியாகப்பட்டது போல குடிகொண்டு விட்டது. இப்போ தெய்வத்தை விட்டு போலக செல்லுக்கு நேரம் வந்து விட்ட சக்தி 7 எல்லை குடிகொண்டு உமக்கு துணையாக கருப்பன் இந்த பூவுலகிலே அவதரிக்க வருகிறார்கள். கவலை வேண்டாம். அண்ணன் வேட்கை மார்க்கமாக வருவார்கள். உமக்கு துணையாக கவலை வேண்டாம். இது முழுசத்து நான் உனக்கு தருகிறேன்.
இந்த தெய்வங்கள் அமர்ந்து 7 தெய்வங்களும் ஓர் உருவமாக மாறி அந்த மகமாயி என்ற பெயர் நாமத்தை எடுத்து அந்த கூத்தாச்சி பள்ளம் கோபுர கத்தாழை வனத்தில் இருக்கும் மகிஷாசுரன் என்ற அரக்கனை வதம் செய்வதற்காகவே இந்த மாரியம்மன் இந்த பூலோகத்தில் அவதரித்திருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது எனது கணவர் எனது சாமியிடம் என்ன கேட்டேன் தெரியுமா? எப்படி எல்லாம் நான் பூலோகத்தில் மாநில பிறப்பாக பிறக்க வேண்டும் என்றால் இந்த மக்களிடம் சக்தி இருக்கிறதா, நீதி இருக்கிறதா, நேர்மை இருக்கிறதா என்பதை கேட்டேன். இவரங்க மனையிலே சந்தேகம் வந்து மகா சத்தியாக நடித்து கொண்டிருக்கும் அயலூர் கால்வீசியேரி அவர்களுக்கு பொன்னாடை போட்டியை கௌரவப்படுத்துகிறார்கள். அடுத்தபடியாக இவரங்க மனையிலே சரி சரி ஆகையினால எனது சுவாமி என்ன தெரிவிக்கின்ற என்ன இந்த ஊர் மக்களிடம் சக்தி இருக்கிறது, நீதி இருக்கிறது, நேர்மை இருக்கிறது. சிறிதும் ஐய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் சக்தி. நீ மாநில பிறப்பாக பிறந்து இருக்க குறையுது சாமி. பிறந்து அந்த கூத்தாச்சி பள்ள கோபுர கத்தாழை வனத்தில் இருக்கும் மகிஷாசுரன் என்ற அரக்கனை நீ அழித்து விட்டு அதுவும் பக்கத்துணையாக சின்ன கருப்பு பெரிய கருப்பு துணை கொண்டு அண்ணவனை அழித்து விட்டு கைலாயம் வந்தடைவா என்று தெரிவித்து சென்றிருக்கிறார். உண்மைதான். ஆமா, கணவர் இருக்கிற இடத்துல மனைவி இருக்கிறதான மரியாதை. உண்மைதான் உண்மைதான். எங்க இருந்தா கணவனுக்கு கட்டுப்பட்டவள் தானே மனைவி. ஆமா. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய பாதத்தை அடைவதுதான் சிறப்பு. சிறப்பு சிறப்பு. உண்மைதான். இப்ப எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. ஆமா. அது குழந்தைகள் ஆடி ரொம்ப சிறப்பா செஞ்சாங்க, வந்து விட்டார்கள். அழகு அழகு அழகு. ஒவ்வொரு ஊர்லயும் வந்து அடைச்சு வெகு நேரம் ஆகி ரொம்ப நேரம் ஆகிதான் சாமி ஆடி வருவாங்க. ஆமா. ஆனா பூரா பச்சிலம் குழந்தைகள் அனைத்து குழந்தைகளுமே ஒரு வார்த்தையிலே சொல்லாமே வந்துருச்சு. உண்மைதான். அவ்வளவு தூரம் விரதம் இருக்கிறாங்கன்னு அர்த்தம், அவ்வளவு தூரம் கட்டுப்பாடா சாமியை நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த தெய்வத்தை வணங்கி இந்த கோயிலில் உட்கார்ந்து என்ன கேட்கிறாங்க தெரியுமா? தாயே மகமாயி, அம்மா எங்களுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுத்தாயே அப்படின்னு கேட்டு நிக்கிறாங்க. ஆமா, அப்படித்தானே நிக்கிறாங்க. அனைத்து வரங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி, துணைவியே மகமாயே, தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி, துணைவியே மகமாயே, தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி.
அப்படி இருக்கும் பொழுது 16 செல்வங்களும் இந்த ஊர் மக்கள் பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும். குழந்தைகள் அனைத்து குழந்தை செல்வங்களும் கல்வி கற்று வாழ்க்கையில் சிறப்பாக உயர்வடைய வேண்டும். நல்ல ஒரு உயர்வான வாழ்க்கை சந்தோஷமாக அவர்கள் வாழ வேண்டும் என்பது தலையாய ஆசையும் கூட கடமையும் கூட. அப்படியெல்லாம் இருக்கும்போது கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா பொருளோடும் புகழோடும் வைப்பாயம்மை பொருளோடும் புகழோடும் வைப்பாயம்மை வந்து 16 செல்வங்களையும் இந்த மக்கள் பெற்று சிறப்பாக வாழணுங்கிறது அந்த அம்மன் கொடுக்கக்கூடிய வரத்துல இருக்குது. இவரங்க மனைவி சத்யாக நடிக்கும் அயலூரை சேர்ந்த காண்டீஸ்வரி அவர்களுக்கு உள்ளூர் இந்த வளையவண்டி கருப்பையா மகன் 100 பொருட்காசுகளை வாங்கி வளைய இருக்கின்றார். அன்னவருக்கும் அன்னவர் குடும்பத்தினருக்கும் இந்த 18ஆம் மணி பெரிய கருப்பனுடைய அருளாலயம் இந்த தாய் சமயபுரத்து மாரியம்மனுடைய அருளாலயம் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். அந்த கருப்பையா அன்னார் குடும்பம் பட்டி பிறகு பால்பானை பொங்கி அவர்கள் குடும்பம் 16 செல்வங்களை பெற வேண்டும், அவர்கள் குழந்தைகள் கல்வி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். எனது விழா கமிட்டியினர் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் சிறந்து விளங்க வேண்டும் என்பது என்னுடைய மனமார்ந்த ஆசையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம்.
கைதட்டிய உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இந்த பூலகத்தில் மகமாயாக அவதரித்து தெலுங்காயாக வந்து பின்பு மகமாயாக அவதரிக்க வேண்டும். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுகிறேன். அப்படி